ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் விஜிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து மண்டே டு ஃப்ரைடே ஈஸியாக பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். டெய்லி இட்லி தோசை இது மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணக்கூடிய ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். டே 1 வந்து பார்த்தீங்கன்னா மண்டே அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தக்காளி தோசை வந்து பண்ணியிருந்தேன். இது பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள் தான். தக்காளி தோசை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் 3 தக்காளி, அது கூடவே வந்து 4 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 4 காஞ்ச மிளகாய், கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்ச பேஸ்ட்டை நம்ம தோசை மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்ற வேண்டியது தான். நான் வந்து 2 கப் அளவுக்கு தோசை மாவு வந்து எடுத்திருந்தேன். அது கூடவே வந்துட்டு அரைச்ச பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து மிக்சியில் அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது தோசை மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் கூட நீங்கள் ரவை ஆட் பண்ணிக்கலாம். இது ஊறணும்னு அவசியம் இல்லை, நம்ம டேரெக்டாகவே வந்து தோசை ஊற்றலாம். நான் வந்து தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி சட்னி வந்து ரெடி பண்ணிக்கிறேன். தக்காளி தோசைக்கு சைடிஷாக வந்து தேங்காய் சட்னி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால வந்து தேங்காய் சட்னிக்கு வந்து மிக்ஸி ஜார்ல 1/2 மூடி அளவுக்கு தேங்காய், கூடவே 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், லாஸ்டா வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டும் கொஞ்சமா வந்து பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். லாஸ்டா சட்னிக்கு வந்து கடுகு, உளுந்து, கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா சட்னி வந்து ரெடி ஆயிடும். தக்காளி தோசைக்கு மாவு நல்லா மெலிசா ஊற்றிட்டு சுற்றிலும் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு பிறகு திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா தோசை சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த தோசைக்கு வந்து சைடிஷாக வந்து தேங்காய் சட்னி, கார சட்னி இது ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மண்டே அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சிம்பிளாக தக்காளி தோசை ஊற்றிட்டு தேங்காய் சட்னி வந்து பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டே வந்து டியூஸ்டே அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பொடி உத்தாப்பம், அதுக்கு சைடிஷாக வந்து கார சட்னி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். மேக்ஸிமம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சட்னி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஏன்னா வந்து குழந்தை இருக்காங்க அப்படிங்கிறதால பிரேக்ஃபாஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் டைம் மேனேஜ் பண்ணி தான் வந்து பண்ணுவேன். மார்னிங் வந்து குழந்தை வந்து சீக்கிரம் ஏஞ்சிட்டாங்க அப்படின்னா இட்லி, தோசை, அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சட்னி இது மாதிரி வந்து சிம்பிளாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கார சட்னி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். கார சட்னி பண்ணுறதுக்கு பேனில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் சூடானதுக்கு பிறகு இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து செவந்ததுக்கு பிறகு இதில் 4 பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம். வதக்கி தான் அரைக்க போகிறோம் அப்படிங்கிறதால வெங்காயத்தை வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு இதில் 2 தக்காளி, 7-8 பல் அளவுக்கு பூண்டு, 4 காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு வதங்கினதுக்கு பிறகு இதை வந்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு, உளுந்து, கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி தாளிப்பும் வந்து கொடுத்துக்கலாம். சட்னியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஊத்தாப்பம் வந்து பண்ணுறதுக்கு புளிச்ச மாவு இல்லைனா வந்து ஃப்ரெஷ்ஷான மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஃப்ரெஷ்ஷான மாவே வந்து எடுத்திருக்கேன். தோசை மாவு வந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி ஆயில் வந்து ஃபுல்லாக கல்லில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றுனதுக்கு பிறகு இதில் மேலே வந்து இட்லி பொடி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பொடியாக நறுக்குன வெங்காயம், கொஞ்சமாக வந்து துருவின கேரட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு வெந்ததுக்கு பிறகு நம்ம திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பொடி ஊத்தாப்பம் சூப்பராக தயாராகிடும். பொடி ஊத்தாப்பம் வந்து நம்ம வந்து பிளைனாகவே வந்து சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம இட்லி பொடியில் கொஞ்சமாக வந்து காரம் வந்து சேர்த்துருப்போம். நான் வந்து கார சட்னி வந்து பண்ணியிருந்தேன். இது ரெண்டுக்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து வெனஸ்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இடியாப்பம் வந்து பண்ணிட்டு கூட சைட் டிஷ்க்கு வந்து சொதி குழம்பு வந்து பண்ணலான்னு இருக்கேன். சொதி குழம்பு வந்து குக்கரில் வந்து பண்ணலான்னு இருக்கேன். இது பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள் தான். குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம்.
இதோட ஃப்ளேவர் இறங்கினதுக்கு பிறகு ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து வதங்குறதுக்குள்ள நம்ம மிக்ஸி ஜார்ல காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் கூடவே 5-6 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இதை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்ச பேஸ்ட்டை வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு இதில் ஆட் பண்ணிட்டு இதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம். இதில் வந்து நம்ம தக்காளி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இதோட ராஸ்மல் போனதுக்கு பிறகு இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். காயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து 1 இன்ச் அளவுக்கு பெருசாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு காயை வந்து வதக்கிக்கலாம். காயெல்லாம் லைட்டாக வதங்கினதுக்கு பிறகு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதையும் வந்து இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி விட்டுட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். தேங்காய் பால் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இருந்து 2 தேங்காய் பால் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் பால், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2வது தேங்காய் பாலும் எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் விசில் செட்டில் ஆனதுக்கு பிறகு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்துட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணி ரொம்ப கொதி வரக்கூடாது. 2 கொதி வந்ததுக்கு பிறகு லாஸ்ட்டாக வந்து மல்லியில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொதி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இடியாப்பம் வந்து பண்ணுறதுக்கு இடியாப்பம் மாவு வந்து மிக்சிங் பவுலில் வந்து ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு தண்ணி வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இடியாப்பம் வந்து பிசையும் போது நம்ம சுடுதண்ணி ஆட் பண்ணி தான் வந்து பிசையணும். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் வந்து கரெக்டாக இருக்கும். இடியாப்பம் பிழியறதுக்கு இந்த உடனில் இருக்க இடியாப்பம் பிழியறது தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாவு வந்து கீழே வந்து வேஸ்ட்டாக இருக்க மாதிரி தோணுது. அதனால வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இடியாப்பம் வந்து பிழியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து லூஸாக தான் வந்து பிசைஞ்சு வைக்கணும். ரொம்ப டைட்டாக வந்து பிசைஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பிழியும் போது கை வந்து பெயின் ஆகும். சேம் அதே மாதிரி ஃபில் பண்ணும்போதும் நம்ம வந்து பாதி தான் வந்து ஃபில் பண்ணி பிழியணும். ரொம்ப வந்து ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் கை ரொம்ப பெயின் ஆகிடும். இடியாப்பம் பிளேட்டில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இடியாப்பம் ஃபுல்லாக வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இதில் டோட்டலாக வந்து 5 பிளேட் இருக்கும். பிளேட் எல்லாத்துலேயும் வந்து இடியாப்பம் பிழிஞ்சு விட்டதுக்கு பிறகு ஸ்டாண்டில் எடுத்து வச்சுட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் இட்லி குக்கரில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடும். இடியாப்பமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டை வந்து லைட்டாக தட்டினோம்னாலே இடியாப்பம் வந்து தட்டில் இருந்து ஒட்டாமல் வந்துடும். இடியாப்பம்க்கு சைடிஷாக சொதி குழம்பு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பம்க்கு மட்டும் இல்லாமல் அப்பம், அதே மாதிரி சப்பாத்தி, இது 2க்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டே 4க்கான பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தி பண்ணிட்டு உருளைக்கிழங்கும் பன்னீரும் ஆட் பண்ணி சால்னா வந்து பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து புதுசாக பண்ணது. ஃபர்ஸ்ட்டு வந்து சப்பாத்தி மாவு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிட்டு மாவை வந்து நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா சப்பாத்தி மாவு நம்ம பிசைஞ்சதுக்கு பிறகு லாஸ்ட்டாக ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் வந்து தடவிட்டு ஒரு 20 நிமிஷமாவது குறைஞ்சது நம்ம வந்து ஊற வைக்கணும். அப்போதான் நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டா கிடைக்கும். நம்ம இந்த சால்னா வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி வெங்காயம், தக்காளி இதை வந்து பாத்தீங்கன்னா வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வதக்கி தான் அரைக்க போறோம் அப்படிங்கறதால நம்ம வந்து வெங்காயம், தக்காளி வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்ல இருக்க மாதிரியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பண்றது ரொம்ப சிம்பிள் தான். பேன்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதுக்கு பிறகு இதுல வந்து கொஞ்சமா ஜீரகம், கொஞ்சம் மிளகு, இது 2 பொரிஞ்சதுக்கு பிறகு 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5-6 பல் அளவுக்கு பூண்டு, 3 தக்காளி ஆட் பண்ணி தக்காளியும் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு பிறகு இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். சால்னா பண்ணுறதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக வந்து சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, அது கூடவே வந்து 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரியே கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கை வந்து வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரம் வந்து குக் ஆகிடும் அப்படிங்கிறதால நான் வந்து பன்னீர் கூட வந்து இதை ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக வதங்கினதுக்கு பிறகு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்திற்கு ஏற்ப நீங்கள் வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் வந்து அதிகமாக எடுத்திருக்கேன். கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மசாலாவோட ராஸ்மல் போகிற அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் பாதி அளவுக்கு வெந்துடும். இது குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு அரைச்ச பேஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக இதில் வந்து பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சால்னா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். எனக்கு முந்தின நாள் வந்து 1/2 லிட்டர் பால் வந்து மிச்சமாயிடுச்சு. அதனால் முந்தின நாள் நைட்டே வந்து நான் வந்து பன்னீர் வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். பன்னீர் வந்து கொஞ்சமாக இருக்குது அப்படிங்கிறதால இது கூடவே வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி இந்த சால்னா வந்து பண்ணியிருக்கேன். பன்னீர் வந்து சீக்கிரமாகவே வந்து குக் ஆகிடும். லாஸ்ட்டாக இதில் வந்து மல்லி இலை ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த சால்னா வந்து சூப்பராக ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக சப்பாத்தியும் போட்டு எடுத்தோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இந்த சால்னா வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டே 5க்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். வீக்கெண்ட் அப்படின்னாலே வீட்டில் மாவும் காலி ஆகிடும். இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து மாவு காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறதால கோதுமை தோசை வந்து பண்ணலான் இருக்கேன். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு கூடவே வந்துட்டு அரிசி மாவு வந்து 1/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். இது கூடவே வந்து 2 ஸ்பூன் வந்து ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை ஆட் பண்ணதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக சொல்ல போனால் நான் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கோதுமை தோசை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு வரணுங்கிறதுக்காக தான் தண்ணி வந்து நிறைய ஆட் பண்ணுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இதில் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணது, அதுக்கப்புறம் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் வந்து பொடியாக கட் பண்ணது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக வந்து மிளகு வந்து சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து மினிமம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது ஊறுறதுக்குள்ளேயும் நம்ம தக்காளி சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து தக்காளி சட்னி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணுறேன். கார சட்னி பண்ணுற மாதிரி தான். ஆயில் வந்து சூடானதுக்கு பிறகு வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு 4 தக்காளி கூடவே வந்து 5 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து இதை லைட்டாக வதக்கிட்டு காரத்துக்கு நான் வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துட்டு லைட்டாக பரட்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு ஆற விட்டு நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம். ஆறினதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் இதை ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு தாளிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடையில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு அதில் கடுகு உளுந்து ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிட்டு ஒரு கொதி விட்டு இறக்கணும் அப்படின்னா தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த சட்னி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து தித்திப்பாக இருக்கும். தக்காளி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதால லைட்டாக வந்து தித்திப்பாக இருக்கும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு கொதி வந்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே வந்து மாவு நல்லா ஊறிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஊறினதுக்கு பிறகு மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து நம்ம ரவை தோசை மாதிரி வந்து இந்த தோசை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதால கொஞ்சம் வந்து தண்ணியாக இருந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். தோசை வந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி கல்லில் வந்து ஆயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை மாவை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஊற்றிக்கலாம். நார்மலாக நமக்கு தோசை வேகிறத விட இந்த தோசை வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். தோசை ஊத்துனதுக்கு பிறகு தோசைக்கு மேல 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து தோசை நல்ல மொறுமொறுன்னு வரும். நல்லா செவந்து வந்ததுக்கு பிறகு திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா தோசை வந்து சூப்பரா ரெடி ஆயிடும். கோதுமை தோசையை நம்ம வந்து சூடாக சாப்பிடும்போது தான் மொறுமொறுன்னு இருக்கும். இந்த சட்னியோட காம்பினேஷனே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோவில் காட்டியிருக்க பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.